இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் இஸ்ரேலை நோக்கி, அதாவது ஈரானை நோக்கி நகர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போ அது கூட அதோட பாதுகாப்பு, அதாவது ஒரு விமானம் தாங்கி கப்பல் வந்தால் அதுக்கு எப்படியும் அண்டர் கிரவுண்டில் அது சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த சப்மரைன்லாம் வருவாங்க, பாதுகாப்போடு தான் வருவாங்க. நிறையா கப்பல் புடைசூழ வருவாங்க. ஏன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ங்கிறது ஒரு ராஜா மாதிரி. அந்த கிங் வரையில் கண்டிப்பாக அது கூட வரவங்கெல்லாம் வருவாங்க. அந்த பாதுகாப்பு படைகள், சேனாதிபதி, இந்த மாதிரி தளபதி இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த விமானம் வரும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த பங்கர்ஸ் குண்டுகள் இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. பங்கர்ஸ் குண்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கீழே எவ்வளவு அடியில் கீழே ஒரு சுரங்கம் வச்சுருந்தாலும் அது மலைகள் இருந்தால் கூட அது குடஞ்சிட்டு உள்ளே போயிட்டு அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனமான குண்டுகள். இப்போ நம்ம இது நம்ம அப்படியே அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இது சொல்லாத விஷயம் நினைக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன். நம்ம தேஜஸ் அந்த MK-13 சொல்லுவாங்க, அந்த விமானத்தில் இந்த நம்மளுடைய பிரம்மோஸால் 2500 கிலோ குண்டு அந்த இது பொருத்தி எடுத்துகிட்டு போய் தாக்குனாங்க. இந்த குறிப்பாக அந்த பிரம்மோஸில் அந்த 2500 கிலோ குண்டுங்கிறது அது வெடித்தா எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறங்க. 1000 கிலோ அந்த இஸ்ரேல் யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 கிலோக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா அப்போ 2500 கிலோ அந்த இது நம்ம வெளியிட மாட்டாங்க, வெளியிடல, அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்கன்னா தெரியல. ஆனால் அந்த 2500 கிலோ குண்டை நம்ம யூஸ் பண்ணோம் பிரம்மோஸில். இதுதான் அந்த மெயினாக நம்ம அந்த எக்ஸிட்டு, அந்த அணு ஆயுதம் வச்சுருக்க எக்ஸிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லையும் தாக்கணும். இந்த இதில் போயிட்டு கிட்டத்தட்ட அந்த இதில் அவங்களுடைய நிலை குலைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குண்டு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இவ்வளோ பவர் இருக்கும் அந்த பங்கர்ஸ் குண்டில். இவங்க வச்சுருக்கிறது எப்படி நம்ம இந்தியாவோட வீரியம் அப்படி, இவங்க வச்சுருக்கிறது எவ்வளோ வீரியம் தெரியல, ஆனால் அந்த பங்கர்ஸ் குண்டுக்கு அவ்வளோ பவர் அதிகம். அது போக அந்த விமான தடுப்பு ரேடார்ஸ், விமான தடுப்பு அந்த ஏவுகணைகள் இதெல்லாம் வரதா சொல்கிறாங்க. இந்த பேக்கேஜாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர் அவ்வளோ சீக்கிரம் முடிவடையும் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட ஈரான் கையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. அந்த இதுக்கு கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு ஆயுதங்கள் சொல்லவே இல்லை, ஆனால் அவங்க வச்சுருக்கிறது ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இப்போ வெளியில் வருது அந்த ஆயுதங்கள்லாம். இப்போ இஸ்ரேல் இவங்கள பிளான் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த போரை அவங்க அதை நெதன்யாஹூ அவர்கள் தன்னுடைய மக்களுக்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா, 1 வருடத்துக்கு முன்பாகவே இந்த இதை பிளான் பண்ணோம். இந்த போருக்கான ஒத்திகை, அதாவது போருக்கான உளவு பார்ப்பது 1 வருடத்துக்கு முன்னாலே பார்க்கப்பட்டது. அந்த ஒத்திகை 1 மாதத்துக்கு பின்னாடியே பண்ணணும். நம்ம மிகவும் பயந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பயந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த வான் தடுப்பு சாதனம் அதாவது ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனம் தான் நமக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதை ஈஸியாக எல்லாத்தையுமே அடித்து முடிச்சுட்டாங்க. இப்போ ஈரானுக்குள்ளே அவங்க சர்வசாதாரணமாக விமானத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த வான் எதிர்க்க எதுவுமே இல்லையே அவங்களுக்கு. வான் பாதுகாப்பு சாதனம் இருந்தால் தானே அது அவங்களால தடுக்க முடியும். அந்த இதுவே இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்க ஈஸியாக எல்லா விமானத்தையும் இப்போ கொண்டு போயிட்டு அடிக்கலாம் ஈரானுக்குள்ளே. அந்த இதுக்கு இப்போ இந்த வலையில் இஸ்ரேல் விழுந்தாங்களா, இல்லை ஈரான் வலையில் இஸ்ரேல் விழுந்தாங்களா, இஸ்ரேல் வலையில் ஈரான் விழுந்ததான்னு இன்னும் சிறிது நாட்களில் தெரியும். எப்படியும் இஸ்ரேல் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னா ஈரானுக்கும் நம்மளும் இஸ்ரேலையும் ஒப்பிடலை. இஸ்ரேல் நமக்கு ரொம்ப நம்பத்தகுந்த ஒரு நண்பன், மிக நம்பிக்கையான நண்பன். அந்த இதுக்கு எப்படின்னா அவங்க டெக்னாலஜி இப்போ ரஷ்யா கூட நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு கமிஷன் பேசிக் இந்த மாதிரி கொடுப்போம். ஆனால் இவங்க அதையெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம டெக்னாலஜி பணம் இருக்குது, நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி இராணுவத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இணைஞ்சு தயாரிச்சிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா அவங்க இந்த ட்ரோன்ஸுக்குள்ளே நம்ம அம்பானி அந்த கம்பெனிக்கெலாம் அவங்க ட்ரோன்ஸ் டெக்னாலஜியை கொடுத்து நீங்கள் தயாரித்து அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி யாருமே ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் நமக்கு முன் தந்தாங்க. குறிப்பாக கார்கில் யுத்தத்துக்கு நமக்கு ஒரு அந்த மேலே நம்ம தோற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம
ட்ரோன்ஸை பயன்படுத்தலாம்னு முடிவு எடுக்கிறாங்க நம்ம அரசாங்கம். அப்போ எல்லா நாட்டையும் உதவி கேட்கல, எந்த நாடும் முன் வரல. இஸ்ரேல் வந்து தன்னால் முன் வந்தாங்க. அதை நடத்தி எப்படி காக்கணும்னு அந்த இது சொல்லி கொடுத்தாங்க. அந்த இது ரொம்ப அந்த இஸ்ரேலுடைய ஐடியா படி நம்ம போனோம். அதுக்கப்புறம் நம்ம வெற்றியை நோக்கி அந்த கார்கள் போட்டுட்டு அந்த வெற்றியையும் பெற்றோம். அதுக்கு வந்து இஸ்ரேல் முக்கிய காரணம். மற்றபடி எந்தெந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கோ அதுக்கு வந்து தானாகவே முன் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எந்த நாடும் ஆதரவு கொடுக்கல. ரஷ்யா கூட முன் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா டெக்னாலஜி ரஷ்யாவை மறக்கக்கூடாது. ஆனால் அதை விட ஒரு படி மேலே இவங்க நிற்கிறாங்க. நம்மளுடைய விவசாயம் சார்ந்த இதுக்கு வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இலவசமாக சொல்லி தந்தாங்க. எல்லாமே நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து வளமாக்கி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுக்கு வந்து ஏன்னா தண்ணீர் வளம் இவ்வளோ இருக்குது, எங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தால் நாங்கள் இதை வந்து அபரிவிதம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அந்த இது மாற்றி தரோம் அப்படின்னு. அதாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தானே. நம்ம நல்லா இருக்கணும் இது பண்ணுறவங்க வந்து இது இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உற்ற நண்பனாக பார்க்குறாங்க அந்த இதுக்கு. ஆனால் இந்த போரில் வந்து நம்ம அதுக்கு வந்து உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஈரானும் நமக்கு நட்பு நாடு, இஸ்ரேலும் நமக்கு மிகுந்த நட்பு நாடு. வியாபார ரீதியை பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு நமக்கு நல்ல நண்பர். சபகார் துறைமுகம்லாம் வச்சுருக்கோம், போர்டெலாம், அது மூலிமா நிறையா வியாபாரம் நடக்குது நமக்கு. அப்போ பார்க்கல நம்ம வேறு வழி இல்லாமல் இப்போ ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்துக்குருவாங்க. இதில் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்போ ஐரோப்பியனும் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடி பசங்க இருக்காங்கள்ல, அந்த தடி பசங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். இவங்க ஈரானை பார்க்கல வந்து தடிமாடு, ஒரு சின்ன குட்டி பையன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இத்தனை தடிமாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அந்த ஒருத்தங்க கூட நான் அசர்பைஜான் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் அங்கேருந்து தான் வருது. அது ஜியோ பொலிட்டிக்ஸில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அந்த ஒரு நாடு தான், மற்ற எல்லா நாடும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குட்டி பையனை அடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய எல்லா இதுவும் போகும். இப்போ நெதன்யாஹூ வந்து டிக்ளரடாக சொல்லிட்டாங்க. அந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் கண்டிப்பாக அலி மொஹானியை வந்து கொண்டுருவோம், அப்படி அதிபரை வந்து கொண்டுருவோம் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க. அதுபோக அந்த இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி வந்து அந்த இது சொல்லியிருக்காருன்னா, அந்த இப்போ இராணுவ தலைவர் வந்து இப்போ அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல அந்த இதுக்கு. அதாவது இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து ஒரு தீவிரவாதிகளை சப்ளை பண்ணுறதோடைய முக்கிய இயக்கமாக வந்து ஈரான் தான் செயல்படுது. அதனால் வந்து கண்டிப்பாக சதாம் ஹுசேனை கொன்ன மாதிரி கொல்லப்பட்ட மாதிரி இவரும் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. ஈரானுடைய அதிபரும் கொல்லப்படுவாங்க. அப்படி கொல்லப்பட்டால் கிட்டத்தட்ட இப்பயே மக்கள் ஈரான் வெளியேறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானிய மக்கள் அதை புறக்கணிச்சிட்டு எல்லோரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது பார்த்தாலே தெரியுது, அந்த கார்லாம் ஒரே டிராஃபிக்காக நிற்குது அங்கே பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அங்கே சுச்சுவேஷன். மக்கள் தங்களை பாதுகாத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஈரானை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கும் நல்லதானே, அதிக உயிர் சேதம் ஏற்படாது. இனி அவங்க மக்கள் வெளியேறிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப சுலபமாக தாக்குவாங்க. அப்போ ஈரான் அதிபருக்கு என்ன ஒரு கோமேனிக்கு என்ன ஒரு என்னென்னா, மக்கள் இருந்தால் நம்மளை வந்து மக்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுதாபம் தேடிக்கலாம், நம்மளை அதிகமாக தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது தான் இருந்தது. இந்த மக்கள் வெளியேறிட்டாங்கன்னா இப்போ அவங்கள எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிடுவாங்க. ஈரான் வந்து சீக்கிரம் அழிக்கப்படும். இந்த மக்கள் இருக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு ஸ்லோவாக அந்த மூவ் பண்ணுறாங்க இஸ்ரேல். இல்லாட்டி அதை முன்னாடியே இது பண்ணிடுவாங்க. நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கூட அந்த இது வரும், சீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இது பண்ணுறாப்புல, அந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட பெண்மணியை பேச வச்சு அந்த இது வந்து பண்ணுவாங்க, பெண்களை அனுதாபம் தேடுறதுக்காண்டி. அந்த பெண்மணி பேசிக்கிட்டு இருக்கையிலே அந்த குண்டு வந்து விழுகும். அந்த பெண்மணி வந்து ஓடி போவாங்க. அப்போ அந்த ஓடி போக எதுக்கு அந்த இது எப்படின்னா, அந்த உரிமையாளருக்கு தகவல் சொல்லிடுவாங்க. அப்படியும் அந்த இதில் மக்கள் யாரும் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த லூப்நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்நாக் அப்படின்னா அந்த குண்டு வந்து அப்படி
அந்த இதை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டு அதை வந்து சவுண்டை ஒலி எழுப்பிக்கிட்டே வரும். அதாவது ஒரு எச்சரிக்கை, அந்த மாதிரி மக்கள் யாரும் இருந்தாங்கன்னா அந்த இது ஓடிடணும் அப்படிங்கிறது தான். இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் வந்து குண்டு போடையில் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த அறிவாளிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களை ஃபுல்லாக கேடயமாக பயன்படுத்துறதுக்கு மக்களை ஃபுல்லாக ஏறி மேலே நில்லுங்க, பில்டிங் மேலே நில்லுங்க, அவங்க எப்படி குண்டு போடுறாங்கன்னு பார்ப்போம், மக்கள் பார்த்தா குண்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணாங்க, அதுக்கு மக்கள் போயிடுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தாங்க, போக மாட்டேன்ட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் லூப் நாக்கை பயன்படுத்துனாங்க. இது ஒலி எழுப்பிக்கிட்டே அந்த சவுண்டுக்கே எல்லா மக்களும் அலறி ஓடிட்டாங்க. மறுபடியும் அந்த பில்டிங்கை இது பண்ணி ஈஸியாக தாக்கி இது பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்காண்டி தான் இந்த லூப் நாக்கை எப்போதுமே வச்சுருப்பாங்க. இஸ்ரேலோட தாக்குதல் வந்து எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படுவாங்க.